பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் எல்லாரும் சிந்தனைக்கு ஆதாரமாக த புக் ஆஃப் 1 கொரிந்தியன்ஸ் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை த புக் ஆஃப் 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 11 verse 28 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக திருவிருந்து ஆராதனை நேரங்களிலே இந்த வேத பகுதியை நான் வாசிப்பது வழக்கம். அநேக ரகசியங்கள், அநேக சத்தியங்கள் அதிகமாய் உள்ளதான ஒரு வேத பகுதி. பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாகி ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கும் போது இன்னும் பரிசுத்தமாய் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காய் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதியும் கூட. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை பாருங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். திருவிருந்து ஏனோ தானோ என்று எடுக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. ஏதோ ஒரு கடமைக்காய் வந்து திருவிருந்து எடுத்துட்டு போயிடலாம் என்கிறதான ஒரு செயலும் அல்ல. பொதுவாக திருவிருந்து ஆராதனை இன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு திருவிருந்து கண்டிப்பாக போயிடணும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாய் வருவது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த திருவிருந்தை பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அதில் தான் இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு, தன்னைத்தானே சோதித்து அறியுங்கள். தன்னைத்தானே சோதித்து அறியுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த திருவிருந்தை யார் எடுக்கிறது அப்படி சொல்லி பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணணும், இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கணும். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 29 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ரொம்ப கவனமா இந்த வார்த்தை. அபாத்திரமாய், பாத்திரம் இல்லாமல், தகுதி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல், சாட்சி இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படாமல், ஏனோ தானோ என்று இந்த திருவிருந்திலே பங்கெடுத்தால் அதான் வார்த்தை, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுவது. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி அவன் போஜனபானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் அபாத்திரமாய், பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல் இந்த பந்தியிலே பங்கெடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே முதலாவது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பரிசுத்தமானதை பரிசுத்தத்தோடே புசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவின் சரீரம் பரிசுத்தமானது. ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த ஆண்டவராக இயேசுவின் சரீரத்திற்கு ஒப்புமையாக இருக்கிற அப்பத்தை, இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்புமையாக இருக்கிற திராட்சை ரசத்தை
பரிசுத்தத்தோடே புசிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆகையால் இந்த பந்தியிலே பங்கெடுக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு இந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் அது ஜெபிக்கும் போது பரிசுத்தம் உள்ள ஒரு பொருளாய் மாற்றப்படுகிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி பரிசுத்தர்? ஆண்டவர் எப்பேற்பட்ட பரிசுத்தர்? வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 19:2. The book of Leviticus chapter 19 verse 2 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ தேவ சமூகத்திலே பரிசுத்த பந்தியிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் பங்கெடுக்கும் போது பரிசுத்தத்தோடே பங்கெடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:15 வாசிங்க. 1 பேதுரு 1:15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். உங்கள் நடக்கைன்னு சொன்னா நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன பண்ணினாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய எல்லா செயல்களிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார். அதனால அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. எப்படி பரிசுத்தர்? பாருங்க, அவர் குற்றம் இல்லாதவர், அவர் குற்றம் செய்யாதவர், அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர். இயேசுவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு சின்ன தவறு கூட, ஒரு சின்ன பாவம் கூட, ஒரு மனுஷன் சுட்டி காட்டுகிற எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அவர் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் அந்த வார்த்தைகளை வசனங்களை பைபிளை திருப்பி அந்த போர்ஷனை எடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஏரியா. சிஸ்டர் மட்டும் வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எடுக்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் போர்ஷனை திருப்பி அந்த வசனங்களை கண்ணால பார்த்து வாசிக்கணும். வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனங்கள் வந்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரல் இடுகிறாங்க. இவர் சொல்றாரு, பிலாத்து சொல்றாரு, இவர் மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றமும் செய்யலையே. இவர் மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. அதே வசனத்தை 4ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷன் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். உண்மையா எந்த ஒரு குற்றமும் செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆண்டவராகிய இயேசு அவ்வளவு பரிசுத்தராய் இருந்தார்.
பாருங்க, ஒரு கொடூரமான குற்றவாளிக்கு கொடுக்கிறதான மரண தண்டனை இயேசு கொடுக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியனோ ஜனங்களும் வந்து குற்றம் சாட்டும் போது பிலாத்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய பிலாத்து சொல்றாரு, ஒரு குற்றமும் காணல, ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தராயிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அதே பரிசுத்தத்தை தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டி நாம் பரிசுத்தமாய் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 23:14 இரண்டாவது முறை தொடர்ந்து சொல்றார், வாசிங்க. அவர்களை நோக்கி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக இவரை விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஒன்றையும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம், ஆண்டவருடைய இரத்தம் பரிசுத்தமான இரத்தம். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமான சரீரத்துக்கு ஒப்புமையா இருக்கிற அப்பத்தையும் பரிசுத்தமான இரத்தத்திற்கு ஒப்புமையா இருக்கிற திராட்சை ரசத்தையும் நம்முடைய சரீரத்திலே நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதும் பிலாத்து சொல்றாரு, ஒரு குற்றமும் காணலையா, ஒரு குற்றமும் காணல. பாருங்க, நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டியதான பிலாத்து அந்த இடத்துல நியாயாதிபதியா இருந்து இயேசுவிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை என்பதை அவர் மறுபடியும் தெளிவுபடுத்துறாரு. ஜனங்கள் விடல, ஆசாரியர்கள் விடல, இல்ல அவரை கொண்டே ஆகணும்னு சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மை ஒன்று உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஒன்று சோதிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனைக்குள்ளே ஒன்று உய்த்து ஆராய்தலுக்குள்ளே போகும்போது பாருங்க, இயேசுவுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தத்தின் தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு கணம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழுகிறதான வாழ்விலே நாம் வாழும்போது உலக பிரகாரமான பாவ பிரகாரமான ஆண்டவருக்கு பிரியமற்றதான தேவன் விரும்பாத பாவத்தின் தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில சிக்கிக் கொண்டிருக்குமே என்றால் அவைகளிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குற்றமும் காணல. இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும்படி அநேகர் முயற்சிச்சாங்க. குற்றம் சுமத்தும்படி என்ன பண்ணாங்க? அநேகர் பண்ணாங்க, முயற்சிச்சாங்க. ஒரு குற்றமும் இயேசுவின் மேல் சுமத்த முடியவே இல்லை. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:6 சீக்கிரம் வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நமக்கு நல்லா தெரியும், விபச்சாரத்திலே கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறாங்க, இவளை விபச்சாரத்திலே கையுமையுமாய் கண்டுபிடித்தோம், இவளை மோசேயுடைய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும், இவளை நீர் என்ன சொல்லுகிறீர்? பாருங்க, குற்றம் சுமத்தும்படியான ஒரு முகாந்திரத்தை உண்டாகும் பொருட்டு இயேசுவை எப்படியாகிலும் குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இப்படிப்பட்டதான திட்டங்களை கொண்டு வருகிறாங்க.
பாருங்க, சில சூழ்நிலையிலே பிசாசானவன் உங்களுக்கு விரோதமான சில குற்றங்களை சுமத்தும்படியான சில திட்டங்களோடு பல தந்திரமான காரியங்களை உங்களுக்கு எதிராய் கொண்டு வரும்போது தேவ பிள்ளைகள், தேவ ஜனம், தேவ சபை ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்திலே நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை குற்றம் சுமத்தும்படியாய் சில தந்திரங்களை பிசாசானவன் ஏவி அந்த குற்றங்களை செய்யும்படியாய் பிசாசானவன் சில தந்திரங்களை கொண்டு வரும்போது தேவ பிள்ளைகளிதான பரிசுத்தத்தின் தன்மையை தேவ பிள்ளைகள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நடக்கைன்னு சொன்னா நம்ம எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எந்த இடத்திலையும் சரி நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கப்போ குற்றம் சுமத்தும்படியாய் பல சூழ்நிலைகளிலும் பலவிதமான நபர்கள் நம்ம மேல குற்றம் சுமத்தும்படியாய் சிந்திப்பாங்க. ஒருவேளை படிக்கிற இடங்களில் குற்றம் சுமத்தும்படியாய் சிந்திப்பாங்க, ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல குற்றம் சுமத்தும்படியாய் சிந்திப்பாங்க, ஒருவேளை வீடுகளில் இருக்கும்போது குற்றம் சுமத்தும்படியாய் சிந்திப்பாங்க. இப்படிப்பட்ட குற்றம் சுமத்தும்படி தந்திரமான காரியங்கள் சிந்திக்கப்பட்டு பிசாசு பல வழிகளிலும் போராடும் போது தேவ பிள்ளை அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடிக்கு, பரிசுத்தத்தை விட்டு மாறாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாய் எந்த ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ குற்றம் சுமத்தும்படியாய் தந்திரமா சிந்திச்சாங்க. இயேசு அந்த குற்றத்திலே அகப்படாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க, பேச்சிலே அகப்படுத்தும்படி வாசிங்க. மத்தேயு 22:15 வசனம். மறுபடியும் சொல்றேன், மத்தேயு 22:15. The book of Matthew chapter 22 verse 15. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி என்னது யோசனை பண்ணி. யார? இயேசுவை பேச்சில் அகப்படுத்திடலாம். ஐயா, பேச்சில் குற்றப்படுத்திடலாம். ஏதாவது பேசி அவருடைய வாயின் வார்த்தைகளை எடுத்து அவரை குற்றப்படுத்தலாம்னு சொல்லி நினைச்சாங்க. அதுவும் அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சாதகமாய் அமையவில்லை. இயேசு அந்த இடத்திலே ஞானமாய் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள், நாம் பேசுகிற வார்த்தையில் நம்மை குற்றம் அகப்படுத்தும்படியாய் பிசாசு தந்திரமாய் சில பேச்சுக்களிலே நம்மை அகப்படுத்தும்படியாய் சிந்திப்பான். தேவ பிள்ளைகள் அதில் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Proverbs chapter 10 verse 19. The book of Proverbs 10 verse 19. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப ஓவரா பேசினா என்ன வந்துடும்? அப்போ கணக்கா பேச வேண்டியவங்கள்ட்ட கணக்கா பேசணும், தேவையா பேசுறவங்கள்ட்ட தேவையா பேசணும். தேவைக்கு அதிகமா பேசினா என்ன வந்துடும்? என்ன வந்துடும் சொல்லுங்க? என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பார்த்தீங்கன்னா பிசாசு தந்திரமா சில நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் என்கிறதான ஒரு பிசாசு கொண்டு இருக்கான். அப்படின்னு எப்போ எடுத்தாலும் சரி, ஹாய், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், இவங்க குட் மார்னிங் சொல்லலைன்னா நமக்கு இந்த உலகம் பறக்காதது போலையும், இவங்க குட் நைட் சொல்லலைன்னா மனுஷன் தூங்காதது போலையும். பாருங்க, குட் நைட் சொன்னாதான் இவங்களுக்கு தூக்கம் வருமா. பிசாசு பாருங்க எவ்வளோ தந்திரமா. நான் இப்போ தான் சாப்பிட்றேன், நீ என்ன பண்ணுற பாருங்க. இப்படி நிறைய விஷயம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் சொல்லும்போது அழகாக சொன்னார். அந்த சர்ச்சில் ஒரு பையனுக்கு கால் பண்ணாராம், அவனுடைய ஒரு ஊழியத்தின் விஷயமா. அந்த பையன் என்ன பண்ணலாம், பாஸ்டருடைய நம்பரை என்ன பண்ணலைன்னா சேவ் பண்ணி வைக்கல. சேவ் பண்ணி வைக்காதனால இவன் என்ன பண்ணான்னு, இவன் ஃபோன் அந்த நேரத்தில் எடுக்க முடியல, அவன் ஆஃபீஸில் இருந்தனால எடுக்க முடியல. திரும்ப என்ன பண்ணா, ஃப்ரீ ஆகும்போது பாஸ்டருக்கு கால் பண்ண, பாஸ்டர் பிஸி ஆகிட்டாரு, பாஸ்டர் என்ன பண்ணல, ஃபோன் எடுக்கலை. ஒரு 10 நிமிஷத்தில் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வந்துச்சான் இவருக்கு எஸ்எம்எஸ். இது என்னன்னா
இது வெறும் நம்பரா இருந்ததுனால இவன் யாரோன்னு நினைச்சிட்டான். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்கிறான். இவர் என்ன ரிப்ளை பண்ணல. கொஞ்ச நேரம் தாண்டின பிறகு ஒய் டிட் யூ கால் மீ அப்படி சொல்லி கேட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணல, ரிப்ளை, இவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணல. தொடர்ந்து ஹாய் டார்லிங்னு போட்டுக்கலாம். யாருக்கு? சர்ச்சு பையன். யாருக்கு போட்டது? இவர் அதுக்கும் ரிப்ளை பண்ணல. பார்த்தீங்கன்னா அடுத்து நைட் ஒரு 10-10:30 மணி ஆகும் ஐ லவ் யூன்னு போட்டுக்கலாம். இதுக்கு மேல இவரால் தாங்க முடியல. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற நேரங்களிலே இப்படிப்பட்ட அன்வாண்டட் கால்ஸுக்கு இப்படிப்பட்டதான அதாவது தேவையற்றதான கால்ஸ் ஏதாவது வரும்போது நாம் அதிலே மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஏன் சில நேரத்தில் இடறி போறாங்க, ஏன் சில பாவத்திற்குள்ள போறாங்க? பிசாசு தந்திரமாய் இடற பண்றான். நான் எதுக்காக உங்கள் மத்தியில் இதை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, முக்கியமாய் வாலிபர்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் தந்திரமாய் இந்த நாட்களில் மீடியா மட்டுமில்லாமல் சோசியல் மீடியா ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருக்கு. பாருங்க, ஃப்ரீ சாட்ங்கிற லெவல்ல, ஃப்ரீ ஆப்புகள் நிலைமையில, ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ற நிலைமையில, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த சோசியல் மீடியாக்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற நேரத்தில் சபையில் உள்ள தேவ பிள்ளைகள், சபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், பாவம் அறியாத பாவம் செய்யாத ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நாமும் பரிசுத்தமாகவே தேவ சமூகத்தில் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா, தேவனோடு கூட யுக யுகமாய் வாழணும்னு சொன்னா, தேவனோடு கூட காலகாலமாய் ஆண்டவரோடு இருக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும், எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவடையும் என்று யாருக்கு சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் மனுஷனுடைய வாழ்நாள் முடிவடைந்து போகலாம். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்விலே அவன் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவராக இயேசுவோடு கூட யுக யுகமாய் இருக்க முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. ஒருவேளை பாவத்தோடு, பாவத்தின் தன்மையோடு, அசுத்தத்தோடு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒருவேளை மரணம் நிகழ்ந்தது என்றால் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையின் முடிவு நித்தியமாய் நரகத்திற்குள்ளே இருக்கும் என்பதையும் தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. தேவ பிள்ளைகள் ஒன்று நான் மறுபடியும் சொல்ற விஷயம், படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு வீட்டில் இருக்கிறதான வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை யாராவது சகோதரலாக இருக்கட்டும், பாருங்க, அன்வான்டான சாட்டாக இருக்கட்டும், அன்வான்டான டாக்காக இருக்கட்டும், தேவையில்லாத டாக்குக்குள்ள போய் தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வேத பகுதிக்குள்ள வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், the book of Malkiah, the book of Malkiah chapter 3. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், praise the Lord, அதனுடையதான 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மல்கியா 3:15 வாசிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். நம்ம நிறைய பேர் சொல்றோம், இவங்க ரொம்ப அகங்காரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, ரொம்ப பாவம் செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரலையே, இவங்க ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்கிறாங்க. இப்படி நமக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கு. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். நான் சொன்னது புரியுது உங்களுக்கு? பாருங்க, அகங்காரிகளா இருக்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க, மட்டுமில்லாமல் தீமை செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்ப நல்லவனுக்கு காலம் இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி நல்லவனுக்கு காலம் இல்லை, தீமை செய்யறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க தப்பு செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்க. பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க பேசுறத யாரு கவனிச்சு கேட்பா? நல்லது பேசினாலும் சரி, இல்லது கெட்ட பேசினாலும் சரி, நல்லதை சாட் பண்ணாலும் சரி, இல்ல தீயதை சாட் பண்ணாலும் சரி, யாரு கவனித்து கேட்பா? கர்த்தர் கவனித்து கேட்பார். இன்னும் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. இதுல முக்கியமா கற்றுக்கொள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கவனித்து கேட்பார். நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க என்ன பேசினாலும் சரி, கர்த்தர் அதை கேட்கிறார் என்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவர் மறந்துடுவாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சிருப்பாரா அப்படி நினைப்போம்ல. அடுத்த போர்ஷன் அங்கதான் இருக்கு பாருங்க. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். நல்லது பேசினாலும் எழுதி வச்சிருப்பாரு, கெட்டது பேசினாலும் எழுதி வச்சிருப்பாரு. தேவ பிள்ளைகளுதான பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? தேவ பிள்ளைகளுடைய உண்மை எங்கே இருக்கிறது? தேவ பிள்ளைகளுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு உண்டாகும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்கு முன்பாய் நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ அவ்வளவாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் பாக்கியவான்கள். பரிசுத்தத்தோடே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போமே என்றால் பாக்கியவான்கள். ஏன் இந்த வசனங்கள், ஏன் இந்த வார்த்தைகள் நம்ம இன்னும் உருவாக்கும்படியாய், நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாய். மறுபடியும் சொல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒருவேளை பரிசுத்தமற்ற காரியம் எது இருந்தாலும் சரி, நாம் பந்தியில பங்கெடுப்பதற்கு முன்பாய், ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உண்மையாய் பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய சமூகத்தில் என்னை உண்மையாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை உண்மையாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து பரிசுத்தத்தோடு பந்தியிலே பங்கெடுப்போமே என்றால் நாம் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்லலாம், என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு உண்மையா இருக்கலாம், ஏன்னா அவர் தெய்வம் இல்லை, அவர் உண்மையா இருக்கலாம். அல்ல, வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவனை பின்பற்றினவர்கள் உண்மையா இருந்தார்கள். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார். முகாந்தரம். தானியேல் நம்மை போல சாதாரணமான மனுஷன்தான். இன்னும் சொல்ல போனா எருசலேமிலே பிடிக்கப்பட்டு அடிமையாய் பாபிலோனிலே காணப்படுகிற ஒரு மனுஷன். இப்போ தானியேல் மேல் குற்றம் சுமத்தும்படி பிரதானிகளும் அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் தானியேலை மேல் குற்றப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. சாதாரணமான மனுஷன் தான்.
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றம் கூட செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் தானியேல் வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியுமானா கண்டிப்பா முடியும். எதை ஆண்டவர் வேண்டாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை மட்டும் செய்யாம இருந்தாலே போதும், நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டமா சார், பரிசுத்தமா என்னால வாழ முடியாது. நோ நோ, அப்படி இல்லை. தானியேலாலே பரிசுத்தமாய் வாழ முடியுமே என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாலே பரிசுத்தமாய் வாழ முடியுமே என்று சொன்னால், நிச்சயமாய் உங்களாலேயும் என்னாலேயும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதித்து அறிய வேண்டிய மிக முக்கியமான கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவரு சீக்கிரமா வரப்போறாரு. அவர் வரும்போது அவரோடு கூட போகணும்னு சொன்னா, அவரோடு கூட யுக யுகமாய் வாழணும்னு சொன்னா, பரலோகத்திலே அவரோடு கூட ஜீவிக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாகவே வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு மனுஷனை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால். போத்திபாருடைய மனைவிட்ட யோசேப்பு சொல்றாரு, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் யாருமே இல்லை, ஆனா நீ அவருடைய மனைவியாய் போத்திபாரின் மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவே இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு பாவத்திற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்தை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும், குற்றமில்லாத சரீரத்தையும், பாவம் இல்லாத சரீரத்தையும் பாருங்க, கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து அவர் குற்றம் உள்ளவனாயிருப்பான். அப்போனா தேவ பிள்ளைகள் பரிசுத்தமானதை பரிசுத்தத்தோடு புசிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஒருத்தன் பரிசுத்தம் இல்லாம புசிச்சான். யாரு? யூதாஸ். வாசிங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், அவர்கள் இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கையில், பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கையில் யார் இருக்கிறார்? இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக இந்த இடத்துல விலை பேசினதான யூதாஸ் காரியத்தும் அந்த இடத்துல என்ன பண்றான்? இருக்கிறான். பரிசுத்தம் இல்லாமல் அவன் இருந்தான். ஆண்டவர் சொல்லி கொடுத்து பார்த்தார். அவன் காலை கழுவி பார்த்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தார். இந்த தாளத்திலே தோய்த்து நான் யார்த்துல கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தார். திருந்தவே இல்லை. பாருங்க, அவன் செய்த தவறை விட்டு மாறவே இல்லை. நடந்த விஷயம் என்ன வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 16 தான் வாசிக்கிறீங்க.
தொடர்ந்து வாசிங்க. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்தது. குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அபாத்திரமாய் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுத்த யூதாஸ் காரியத்தினுடைய வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போகி அவனுடைய வாழ்க்கையின் முடிவு கொடூரமான முடிவாய் முடிந்தது என்பதை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு கணம் நம்முடைய பரிசுத்தத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து அவன் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரோ விக்கிரக ஆராதனைக்காரரோ விபச்சாரக்காரரோ சுய புணர்ச்சிக்காரரோ ஆண் புணர்ச்சிக்காரரோ திருடரோ பொருளாசைக்காரரோ வெறியரோ உதாசீனரோ கொள்ளைக்காரரோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அழகா சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும்போது வஞ்சிக்கப்படாதீங்க. வேசி மார்க்கத்தார். தொடர்ந்து பாருங்க. விக்கிரக ஆராதனைக்காரர், அப்புறம் சொல்றாரு விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரரோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தனித்தனியா படிச்சோம்னு சொன்னா நிறைய ஒரு பைபிள் ஸ்டடி தான். பாருங்க, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்குமே என்று சொன்னால் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஒரு காலத்துல இப்படி இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகையால் தொடர்ந்து இந்த பாவம் உங்களை சாராதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டியது, தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. உங்களுடைய சரீரம் எதுக்குரியதல்ல? மறுபடியும், சரீரம் எதுக்குரியதல்ல? வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது. யாருக்குரியது? இந்த பயம் எப்பவும் இருக்கணும். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எந்த அளவுக்கு ஒரு உண்மையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல பாருங்க, அழகா சொல்றாரு, சரீரமோ வேசித்தனத்திற்கு உரியது அல்ல, கர்த்தருக்கே சரீரம் உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அல்லேலூயா.
மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவர் மனுஷனுடைய நாவிலே மனுஷனுடைய சுவாசத்திலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மானான். ஜீவ ஆத்மாவாக மாற்றப்பட்டதானே மனுஷன். இப்போ அந்த சரீரம் என்பது அவனுக்குரியது அல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஆகையால் சரீரத்தை வேசி மார்க்கத்துக்கோ பாவத்திற்கோ உலக பிரகாரமான காரியங்களுக்கோ ஒப்பு கொடுக்கவோ அதை அந்த உலக பிரகாரமான பாவத்திற்கு அர்ப்பணிக்கவோ மனுஷனுக்கு அதிகாரமே இல்லை. ஏனென்றால் இந்த சரீரம் கர்த்தருக்குரிய சரீரம். அல்லேலூயா. அதையும் தாண்டி ஒரு மனுஷன் பாவத்திற்குள்ளே கொண்டு போறான்னு சொன்னா நியாய தீர்ப்பின் நாளிலே கடுமையான கோபாக்கனைக்குள்ளாய் அவன் செயல்படுவான் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையாய் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். கிருபையாய் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கிருபையாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். கிருபையாய் இம்பட்டு நம்மை நடத்தி இருக்கிறார். ஒருவேளை பாவத்திற்குள்ளாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பாதை செயல்பட்டு கொண்டிருக்குமே என்றால் பரிசுத்த பந்தி என்பது நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு முக்கியமான இடம். தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடு உண்மையோடு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு பரிசுத்தமாய் இந்த பந்தியிலே பங்கெடுப்போமே என்று சொன்னால் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கு. தொடர்ந்து வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 16ஆம் வசனம் வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. இல்ல 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 14லிருந்து வாசிங்க. வேசியோடு இசைந்திருக்கிறவன். 14லிருந்து வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறதென்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? கிறிஸ்துவின் அவயவம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் யாருடைய அவயவம்? கிறிஸ்துவின் அவயவம். கை கிறிஸ்துவின் அவயவம். தலை கிறிஸ்துவின் அவயவம். கண்ணு கிறிஸ்துவின் அவயவம். மூக்கு கிறிஸ்துவின் அவயவம். பாருங்க, வாய் கிறிஸ்துவின் அவயவம். சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும் கிறிஸ்துவின் அவயவம். இதை வேசியின் அவயவமாய் நாம் மாற்றலாமா? எவ்வளவு ஒரு பெரிய கேள்வி பாருங்க. கொரிந்து சபைக்கு அவ்வளவு அழகா சொல்றாரு. சபையில் தேவ பிள்ளைகள் இதை கவனமாய் கற்றுக்கொள்ளணும். வேசியின் அவயவமாய் மாற்றக்கூடாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். யாரு கொடுத்த சரீரம்? நீங்க பிறக்கும் போது ஆண்டவரே எனக்கு பார்வையோட பிறக்க வைங்க நீங்க வயத்துக்குள்ள ஜெபம் பண்ணீங்களா? நோ. கர்த்தர் கிருபையாய் நல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நான் பிறக்கும் போது நல்ல பேச்சு குரலோட பேசணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஜெபம் பண்ணோமா? இல்ல, நல்ல பேச்சு குரலை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரே என் கை முடமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரா ஜெபம் பண்ணீங்களா? இல்ல, நல்ல கை ஸ்ட்ராங்கான கரத்தை கொடுத்தாரு. என் கால் முடமா இருக்கணும் யாரா ஜெபம் பண்ண முடமா இருக்கக்கூடாது யாரா ஜெபம் பண்ணுமா? இல்ல, சரீரத்தை தேவன் அழகா சொல்ல பாருங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனாலே பெற்றும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனாலே பெற்றும். வாசிங்க. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. தேவ கிருபைங்க. நம்ம உலகத்துல ஜீவிக்கிறதே தேவ கிருபை. கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ சின்ன வயசுல மரித்து போறவங்க இருக்காங்க. ஏதோ சின்ன ஒரு பாத்தீங்கன்னா 38 வயசு 30 வயசு 40 வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மரணம் அவ்வளவு கொடூரமா இருக்கு. பாருங்க, இந்த நாட்களில் வயநாட்டில் பாருங்க, அந்த உருளை போட்டு இந்த நாட்களில் ஏற்பட்டுக்கிற சம்பவங்கள், மரித்து போனவருடைய கணக்கு உண்மையா தெரியல. அவங்க கவர்மெண்ட் சொல்றது எடுத்த பாடி தான் சொல்றாங்களே தவிர மண்ணுக்கு அடியில் போயிருக்கிற தெரியாது. பாருங்க, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கொடூரமாய் தேசத்திற்குள்ளாய் சென்று கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்த சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்கிறோமா, இல்ல பரிசுத்தம் இல்லாமல் காத்துக்கொள்கிறோமா என்று நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிய வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏதாவது பாவங்கள், ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் உண்மை உள்ளவளாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். அந்த கடைசி வசனம் வாசிங்க. கடைசி வசனம் வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீங்க. கிரயம்னு சொன்ன என்னது? ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, குற்றம் இல்லாத இயேசு, பாவம் இல்லாத இயேசு, பாவம் அறியாத இயேசு, அவரை பேச்சில் அகப்படுத்த நினைச்சாங்க, அவரை குற்றப்படுத்தும்படியா நினைச்சாங்க. பிலாத்து சொல்றாரு, இவட்ட ஒரு குற்றமும் காணலையே. பாருங்க, இவ்வளவு உண்மை உள்ள ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரம் பாருங்க கிழிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, பாருங்க கல்வாரி சிலுவையிலே 3 ஆண்டுகளிலே தொங்கி கடைசி துளி ரத்தம் வரைக்கும் அவர் நமக்கு சிந்தி கிரயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறது. வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒன்றாய் வைத்திருக்கிறோம்? ஒருவேளை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமற்ற காரியம், தேவன் விரும்பாத காரியம், தேவன் அனுமதிக்காத காரியம், வேதத்துக்கு புறம்பான காரியம், பிரைஸ் தி லார்ட், தேவன் அனுமதிக்காத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்குமே என்றால் பரிசுத்த பந்திக்கு முன்பாய் நம்மை ஒன்று உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்ப்போம். நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிவோம். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறேனா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஆலயமாய் என் சரீரம் இருக்கிறதா, இல்ல ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேனா? உலகத்தின் பாதையில் இருக்கும். பாருங்க, இந்த நாட்களில் கவர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் லிவிங் டுகெதர் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதான் பிஃபோர் மேரேஜ் லிவிங் டுகெதர் சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் பிசாசானவன் கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள். பாருங்க, பிசாசு தந்திரமாய் உலகத்தை எவ்வளவு பாழ்படுத்த முடியுமோ அவ்வளவு பாழ்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் தம்முடைய ஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகையால் பரிசுத்தத்தை நாடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்தமாய் ஜீவிப்போம், பரிசுத்தத்தையே பேசுவோம், பரிசுத்தத்தையே பார்ப்போம், பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. அவரோடு கூட நாம் நித்தியமாய் யுகமாய் வாழ வேண்டுமே என்றால் இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆகையால் பரிசுத்த பந்திக்கு முன்பாக நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிந்து பார்ப்போம். நம்மை நாமே ஒன்று சோதித்து அறிவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும், எந்த பாவங்கள் இருந்தாலும், எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும், நீர் விரும்பாத எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நாளிலே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், முழுவதுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமற்ற காரியங்களில் இருந்து ஆண்டவரை என்னை விடுவித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஏனென்றால் உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் படிச்சிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு பாயிண்ட்ல அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் உள்ளதை பரிசுத்தத்தோடே நாம் பங்கெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமானதை பரிசுத்தத்தோடே நாம் உட்கொள்ளுவோம். இந்த காலை வேளையில எல்லாரும் முடிந்தவங்க முழங்கால் படி போடுங்க. எல்லாரும் முழங்கால் படி போடுங்க. முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மத்திலே வல்லமையாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சமம்தான். ஆண்டவருக்கு முன்பாக பெரியவன் சின்னவன் யாருமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் சமம்தான். ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் கொடுக்கவே மாட்டார். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் கொடுக்கவே மாட்டார். இவங்க சபைக்கு அதிகமாக ஊழியம் செய்கிறாங்க, இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க, ஆகையால் இவங்களுக்கு ஏதாவது கன்ஷன் கொடு. நோ கன்ஷன், நோ கன்ஷன். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? எல்லாரும் 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 இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே நான் பரிசுத்தமாய் பங்கெடுக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் பங்கெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சரீரம் வேசித்தனத்திற்குரியது அல்ல, என் சரீரம் கர்த்தருக்குரியது ஐயா. என் சரீரம் கர்த்தருக்குரியது ஆண்டவரே. என் சரீரம் வேசித்தனத்திற்குரியது அல்ல, என் சரீரம் கர்த்தருக்குரியது ஆண்டவரே. நான் பரிசுத்தமாகவே வாழ வேண்டும் ஐயா, பரிசுத்தமாகவே பேச வேண்டும், பரிசுத்தமாகவே பார்க்க வேண்டும், பரிசுத்தமாகவே நான் ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமாகவே சிந்திக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இன்னும் நீங்க குணப்படலைனா, இன்னும் நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலைனா, உங்களுடைய வாழ்க்கை அதோ கதிதான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வல்லமையாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய பேச்சுக்கள் பரிசுத்தமாகட்டும் ஐயா, என்னுடைய நாவு பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே, என் கண் பார்வை பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. தேவனே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? ஓ ரபாஷ கபல பரபா, ஓ ரபாஷங்க வலகட வரபல புஷ கபல பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியோ தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. இயேசுவே என் மேல் மனமிரங்கு. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு, முள்முடி தாங்கி நீர் எனக்காக குற்றமில்லாத ஆண்டவராக இயேசு. ஆமென். பாவம் செய்யாத இயேசு நமக்காய் பலியானார். மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே ஆமாண்டவரே, நாம் அஞ்ஞானிகள் அல்ல. மறுபடியும் இயேசுவே இயேசுவே
இவைகளை நாடி தேடுகிறார்கள். நாமோ பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமற்ற எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் இந்த காலை வேளையில் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாய் வாழ்வோம். இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டதான இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் பந்தியிலே பங்கெடுக்க, உமக்கு முன்பாய் உண்மையாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் பட்டயம் கருக்காக்கப்படக்கூடாதப்பா. எங்களுக்கு முன்பாய் பட்டயம் கருக்காக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அந்த பட்டயம் வருவதற்கு முன்பாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே, நீங்கள் இடைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் தங்களை வாழ காத்துக்கொள்ள, தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அஞ்ஞானிகள் ஆண்டவரே மோக இச்சைகளுக்கு உட்படுகிறது போல ஒரு காலம் யாரும் உட்படாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். தேவனுடைய வல்லமையின் கரம் கூட இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து தேவன் மகிமைப்படுங்கப்பா. பரிசுத்த பந்தியிலே ஒவ்வொரு பரிசுத்தமாய் பங்கெடுக்க பரலோகம் உதவி செய்யட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து நாம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து திருவிருந்து பந்தியிலே பங்கெடுக்கும்படி ஆயத்தமாகவும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான